அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் ஒரு பரக்கத்தான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஏன் மறந்தோம், ஏன் சொல்லலை, ஏன் தெரிஞ்சுக்காம இருந்தோம் அப்படின்னு நம்ம கவலைப்படக்கூடிய அளவிற்கு நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான், சுபஹானல்லாஹ். இதை நீங்கள் ஓத ஓத உங்களோட வாழ்க்கை செல்வத்தால் நிரப்பப்படும். இப்போ உங்களுக்கு அவசரத்துக்கு பணம் வேணுமா, செலவு செய்யறதுக்கு பணம் வேணுமா, உணவுக்கு பணம் வேணுமா, ஆரோக்கியத்துக்கு பணம் வேணுமா, அழகுக்கு பணம் வேணுமா, படிப்பு செலவுக்கு பணம் வேணுமா, நிம்மதிக்கு பணம் வேணுமா, சந்தோஷத்துக்கு பணம் வேணுமா, கடனுக்கு கொடுக்க பணம் வேணுமா, வீடு கட்ட பணம் வேணுமா, வேலைக்கு சேர பணம் வேணுமா, வியாபாரம் பண்ண பணம் வேணுமா, உங்களுக்கு பிடிச்ச வாகனம் வாங்கிறதுக்கு பணம் வேணுமா, அல்லது குடும்பத்தார சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் வேணுமா, அல்லது நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு பணம் வேணுமா, அல்லது சதக்கா கொடுக்கறதுக்கு பணம் வேணுமா? இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. உங்களோட அத்தனை தேவைக்கும் அல்லாஹ் போதும் போதுங்கிற அளவிற்கு பணத்தால் உங்களை நிரப்புவான். உங்களோட கை இப்போ வெறும் கையாக இருக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லிட்டு என்னுடைய கைகளை பணத்தை கொண்டு நிரப்பு யாழ்லான்னு நீங்கள் சொல்லி பாருங்க. உங்களோட கைகளை அல்லாஹாலா ரிசுக்கை கொண்டு நிரப்புவான். உங்களால் பிடிக்க முடியாத அளவிற்கான ஒரு கனமான ஒரு செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்ல தொடங்குங்க. உங்களோட பர்ஸ் எப்போதும் நிறைஞ்சே இருக்கும். உங்களுக்கு பணம் கட்டுக்கட்டா வரும். தோல்வியடைந்த வியாபாரமும் செழிப்படைய தொடங்கும். இன்னும் நீங்க பணம் கேட்டு இல்லைன்னு சொன்ன நபர்கள் கூட உங்களை தேடி வந்து பணம் தருவாங்க. இன்னும் பணத்துக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு தொடங்கும். உங்ககிட்ட இருக்கிற பணம் அதிகமா, பல மடங்கு அதிகமா மாற தொடங்கும். சுபஹானல்லாஹ். போதும் போதுங்கிற அளவிற்கு அல்லாஹ் உங்களை செல்வ சீமானா மாற்றுவான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு பணம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளோட எந்த தேவையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் கேட்பீங்க, பணம் இல்லைன்னா வாழ முடியாதா அப்படின்னு. பணம் எல்லாத்துக்கும் தேவையாக இருக்குது. எப்படி நமக்கு உணவு, தண்ணீர், மூச்சுக்காற்று இது மாதிரி எல்லாம் தேவையாக இருக்குதோ வாழ்கிறதுக்கு, அதே மாதிரி இந்த பணமும் நமக்கு தேவையாக இருக்குது. அதை ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். இன்னொரு விஷயம், அதை ஹலாலான முறையில் அல்லாஹ்விடமிருந்து கேட்டு பரக்கத்தாக அதை வாங்கிக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ 1 கோடி ரூபாய் இருந்தால் கூட அதில் பரக்கத்து இல்லை அப்படின்னா ஒரே நாளில் அது தீர்ந்து போயிடும். அது எங்கே போச்சுன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு 100 ரூபாயை அல்லாஹ் நம்மக்கிட்ட கொடுத்து அதில் பரக்கத்தை கொடுத்துட்டா அப்படின்னா அதில் நமக்கு முடிஞ்ச அளவிற்கு நிறைய தேவைகளை நம்ம பூர்த்தியாக்க முடியும். இதுதான் பரக்கத். அப்படிப்பட்ட பரக்கத்தை உங்களுக்கு நிறைவா போதும் போதுங்கிற அளவிற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தை. அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். திருக்குரான்ல இருந்து ஒரு சின்ன வார்த்தை தான், சுப்ஹானல்லாஹ். உங்களை ரிசுக்கால அல்லாஹ் நிரப்புவான். அது என்ன வார்த்தை? வஹுவ ஹைருர் ராசிகீன். அவனே ரிசுக் அளிக்கக்கூடியவர்களிலெல்லாம் சிறப்பாக ரிசுக்கை வழங்கக்கூடியவன். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! இந்த வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்ல தொடங்குங்க. இதுவரைக்கும் நீங்க பணத்திற்காக எவ்வளவோ அமல்களை நீங்க செய்திருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லி, அல்லாஹுவே நீ மட்டும்தான் ரிசுக் அளிக்கக்கூடியவன், எல்லா படைப்புகளுக்கும் நீ மட்டும்தான் ரிசுக் அளிச்சிட்டு இருக்கிற, எனக்கும் நீ தான் அளிச்சிட்டு இருக்கிற, அதிலும் நீ ரிசுக் அளிக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக ரிசுக்கை வழங்கக்கூடியவன், எனக்கு என்னுடைய கைகளை நிரப்பக்கூடிய அளவிற்கு ரிசுக்கை பரக்கத்தாக கொடியா அல்லாஹ் அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. இதற்கு எண்ணிக்கை கணக்கே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு செல்வம் அதிகமாக தேவைப்படுதோ இதை அந்த அளவு அதிகமாக ஓதுங்க. உங்களுக்கு குறைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைவாக ஓதுங்க. எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய முறை ஓதுங்க. எண்ணிக்கை இந்த அமலுக்கு கணக்கில்லை. இதை ஓத ஓத உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். ஓத ஓத பணம் உங்களை தேடி வரும். இது திருக்குரானுடைய ஒரு வசனம்.
இதை நீங்கள் உணர்ந்து ஓதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் உணர்ந்து ஓதலை அப்படின்னா உங்களுக்கு இதில் எந்த விதமான பலனுமே இருக்காது. சும்மா நான் திக்ரு செய்வேன், எப்பவும் போல் வாயில் ஓதுவேன் அப்படின்னா இந்த ஒரு அமல் உங்களுக்கு எந்த விதமான பலனையும் கொடுக்காது. எனவே நம்பிக்கையோடு செய்யுங்க. ரொம்ப அவசரமான சூழ்நிலையில் இருக்கீங்களா, இதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் என்னுடைய வெற்றி கைகளை நிரப்பு யா அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க. அல்லாஹ் பரக்கத்தான் நிரப்புவான் இன்ஷா அல்லாஹ். எனவே இன்றைக்கு ஒரு பரக்கத்தான ஒரு அமலை நம்ம பார்த்துருக்கோம். சுப்ஹானல்லாஹ், இது எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு தேவைக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும், அந்த விஷயத்தை நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை வழங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், பரக்கத் அப்படிங்கிறது வெறும் பணத்தில் இல்லை. கண்டிப்பாக இதை நீங்கள் ஓத ஓத அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கையும் பரக்கத்தாக கொடுப்பான். உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை விஷயங்களிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இதனால் உங்களுடைய குடும்பமும் நீங்களும் செழிப்பாக வாழ முடியும். கண்ணியம், அந்தஸ்து, மரியாதை, அழகு, ஆரோக்கியம், அன்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஈமானும் அதிகப்படும். ஏன்னா பரக்கத் ரிசுக் அப்படிங்கிறது பணத்தோடு நம்ம ஒப்பிடவே முடியாது. எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ்வினுடைய பரக்கத்து இருக்குது. அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இது. எனவே நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தை ரொம்ப சிறப்பாக வச்சுருப்பான். செல்வ செழிப்போட சீமான் தனத்துக்கு அல்லாஹ் தஆலா உங்களை உயர்த்துவான். எனவே உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வார்த்தையை சொல்ல தொடங்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பல தலைமுறையினர் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வார்த்தையை அதிகம் சொல்லுங்கள். எல்லா மக்களுமே சீரும் சிறப்போடு, நீண்ட ஆயுளோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு, நிறைந்த பரக்கத்தோடு, நிம்மதியாக, சந்தோஷமாக, ஈமானோடு வாழ்வாங்க. இதனால் இரு உலகிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நம்முடைய தயாரிப்பில் வீட்டு தயாரிப்புகள் வேணும் அல்லது கிதாபுகள் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். பர்சனல் விஷயத்தை எதையுமே இந்த நம்பரில் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் வஜீஃபாக்கள் கேட்குறதுக்கும் இந்த நம்பரில் நீங்கள் உங்களோட விஷயங்களை நீங்கள் சொல்ல வேண்டாம். மேலும் நம்முடைய வீடியோக்களை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிறேன், நான் வீடியோவை தெளிவாக சொல்கிறேனா, உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத தயவுசெய்து எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் நான் இன்னுமே தெளிவாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.